திரு விஜயன் சார், உங்களோட கருத்துக்களை வாங்க ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு சிறந்த ஏற்பாடு. ஏன்னா அடுத்த வருஷம் அவருடைய 100ஆண்டு விழா ஆரம்பிக்கிறோம். அதற்கு முன்னோடியாக இந்த நிகழ்ச்சி நடைபெறுவது ரொம்ப சந்தோஷம். இங்க பங்கு பெறுவர்கள் எல்லாருமே எனக்கு தெரியும், நல்ல சிறந்த பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள்லாம் இருக்காங்க. அதனால நான் டைம் எடுக்க போறதில்லை. அதே சமயத்தில் நான் சொல்ல விரும்புறது அதாவது எம்எஸ்சி ஃபேன்ஸ் அனைவருக்குமே நாங்கள் எம்ஜிஆர் பாட்டு, சிவாஜி பாட்டுன்னு பார்க்கறது இல்லை. எங்களுக்கு எல்லாமே எம்எஸ்சி பாட்டு தான். ஸோ அதை மனசில் வச்சுட்டு தான் நாங்கள் பேசுகிறோம். பட் அதாவது எம்எஸ்வியை பொறுத்தவரை எம்ஜிஆருக்கும் சரி, சிவாஜியும் சரி, நிறைய அவருடைய வாழ்க்கையில் இணைஞ்சிருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்களேன்னு, எம்எஸ்வி ஆரம்பித்த முதல் படம் ஜெனோவா, எம்ஜிஆருடைய படம். அதே மாதிரி விஸ்வநாத ராமமூர்த்தி முதல்ல ஆரம்பித்த படம் பணம், சிவாஜி நடித்த படம். எம்ஜிஆருடைய கடைசி படம் மெல்லிசை மன்னர் இசையமைச்சு தான். அது மாதிரி நிறைய இருக்கும். அதே மாதிரி நடிகர் திலகத்தின் படமான இதுதான் கலாட்டா கல்யாணத்தில் வந்த பாடம் தான் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் ரெஃபரன்ஸ் மெட்டீரியலாக வச்சுருக்காங்க ஃபார் த பெஸ்ட் லைட் மியூசிக் கேட்டகரியில். அது ஒரு பெரிய ஒரு சிறப்புக்குரிய ஒரு தமிழ் பாடல் எங்கள் கல்யாணம் கலாட்டா கல்யாணம் தான் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் ரெஃபரன்ஸ் மெட்டீரியலாக வச்சுருக்காங்க ஃபார் தி லைட் மியூசிக். ஸோ அந்த மாதிரி நிறைய பெருமைகள் உண்டு இவங்க 3 பேருக்கும். நீங்கள் பார்த்தீங்களான்னு கிட்டத்தட்ட 52 படம் எம்ஜிஆர் படம் மியூசிக் கொடுத்துருக்காரு, அண்ட் அவுட் ஆஃப் 136 ஃபிலிம்ஸ். அதே மாதிரி சிவாஜிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 119 ஃபிலிம்ஸ் அகெயின்ஸ்ட் 288 ஃபிலிம்ஸ் நடிகர் திலகம் ஆக்சர். ஸோ அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட 40%, 38-40% அவங்களுடைய படத்துக்கு இவர் தான் மியூசிக் கொடுத்துருக்காரு. ஸோ அதில் எது பெஸ்ட்டு, எது பார்க்கறதுன்றது ரொம்ப கஷ்டம். பட் அட் த சேம் டைம் ஃபார் ரெக்கார்டுக்காக சொல்கிறேன், அடுத்தது முத்துராமன் படத்துக்கு 73 படத்துக்கு அவர் மியூசிக் கொடுத்துருக்காரு. ஜெய்சங்கர் படத்துக்கு 52. ஸோ அது மாதிரி எல்லா நடிகர்களுக்கும் இவர் நிறைய பங்களிச்சிருக்காரு அவருடைய வெற்றியில். இன்னொன்று சொல்ல வேண்டியது ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜா ராணி காலத்தை விட்டுடுங்க, 60களில் விட்டுடுங்க. 60க்கு மேலே சோஷியல் படம் வரும்போது அவங்களுடைய ரசிகர்களுக்கு ஏற்ப இசையமைத்து அதை அவங்கள ஒரு பிராண்டாக கொண்டு வந்ததுக்குள்ள ஒரு முக்கிய பங்காற்றியவர் மெல்லிசை மன்னர். இது எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்களேன்னா, நீங்கள் ஒவ்வொருத்தரோட நடிகர்களோட எதை பாருங்கள். எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர்வியூட் மியூசிக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்வியூட் மியூசிக் இருக்கும். அதாவது அவர் ஓடுற மாதிரி அந்த மாதிரியான ஒரு மியூசிக் தான் கொடுத்துருப்பார். ஏன்னா துள்ளல் இசைன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த துள்ளல் இசையை எம்ஜிஆருக்கு ஆரம்பித்தது கிட்டத்தட்ட 60களிலே ஆரம்பித்தார். அதே மாதிரி நடிகர் திலகத்துக்கு அவருடைய ப்ளஸ் பாயிண்ட் பாடி லாங்குவேஜ் அண்ட் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் பாட்டு போட்டு பாடுங்க. எந்த பாட்டு நீங்கள் எது வேணால் எடுத்துக்கோங்க, அது கிளீனாக தெரியும் இது எம்ஜிஆருக்காக போட்டது, சிவாஜிக்காக போட்டது. குரல் மட்டுமே இல்லை, சில பேர் சொல்லுவாங்க டிஎம்எஸ் குரல் மாற்றி பாடுறதுனால தெரியுதுன்னு. அப்படி கிடையாது. அந்த குரல் மாற்றி பாடுறதுக்கான கம்போசிங் பண்ணுறதே இவர் தான். அது நீங்கள் திருமதி சுசிலா சொல்லியிருப்பாங்க, ஒரு இதில் சொல்லியிருப்பாங்க. நான் குரல் மாற்றி அவங்க கேட்பாங்க, எப்படி நீங்கள் சரோஜா தேவிக்கு நீங்கள் எப்படி அப்படியே ஆப்டாக பொருந்தது, சாவித்திரிக்கு ஆப்டாக பொருந்தது. அப்போ அவங்க சொன்னது நான் பண்றது இல்லை, அது அவருடைய கம்போசிங்ல இருந்ததுன்றாங்க. ஸோ இந்த பேசிஸ்ல தான் அவர் இசையமைத்தது, அவரே சொன்னதுபடி அவர் இசையமைக்கிறது ஒன்லி ஃபார் த சீல்ஸ் அண்ட் இதுக்கு தான் அவர் இசையமைச்சிருந்தார். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய சொல்லிட்டே போகலாம். எதே எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, அவருக்கு ஒரு பிடித்தமான ஒரு டைரக்டர் திரு முக்தா ஸ்ரீனிவாசன் குரூப் எடுத்து இது பண்றது. கிட்டத்தட்ட அவங்களுக்குள்ள நட்பு எனக்கு தெரியும். ஒரு அளவுக்கு நான் அவங்க 2 பேருக்கூடையும் பழகிருக்கேன். 2 பேருக்கு நடுவுலையும் மாட்டின்னு முழிச்சுட்டு இருக்கேன். சில சந்தர்ப்பங்கள் கிடைச்சிருக்குது எனக்கு. 2 பேருடைய கோபத்துக்கு நடுவில் நான் இருந்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி அது இந்த சந்தர்ப்பம் இல்லை, அது இதுக்கான நேரம் இல்லை, அது சொல்றதுக்கான நேரம். பட் அவருக்கே நேற்று ஐ திங்க் முக்தா ரவி சொல்லியிருந்தா போல, அவருடைய ஆரம்ப காலம் சொன்னார். முக்தா ஸ்ரீனிவாசனுக்காக அவர் கிட்டத்தட்ட 17 படம் பண்ணியிருக்காரு. அதுவும் ஒரு ரெக்கார்டுக்காக சொல்றேன். ஸோ இருமேதைகள் வர அவர் பண்ணார் ஃப்ரம். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்குடைய நட்பு ரொம்ப இருந்தது. அதுவும் உடம்பு சரியில்லாதப்போ எனக்கு ஃபோன் பண்ணி அடிக்கடி கேட்பாரு, எப்படி இருக்கான் அப்படின்னுவாரு. இது மாதிரி நான் ஸ்டேட்டஸ் சொல்லுவேன் அவருக்கு, இந்த மாதிரி ஸ்டேட்டஸ். அவன் வந்துடுவான், திரும்பி வந்துடுவான், அவன் ஃபைட்டர், அவன் வந்துடுவான். அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு நட்பு இருந்தது.
இவரை வந்து முக்தா ஃபிலிம்ஸ்னா அது இவரை பத்தி ரொம்ப பேசிட்டு அவர் படத்துல பாட்டுலாம் நல்லா இருக்கும், நல்லா அமையும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த அளவுக்கு உள்ள அந்த நட்புள்ள அந்த அசோசியேஷன் இன்னும் கண்டினியூ ஆகுது. ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், சிவாஜி படத்துக்கும் எம்ஜிஆர் படத்துக்கும் வந்து எப்படி இது பண்ணுவார். நீங்க பாத்தீங்களா, ஒரே கான்செப்ட்னு கிட்டத்தட்ட ஒரே கான்செப்ட், குடிக்கிறதுன்னு வச்சுக்கலாம். நீங்க அவரே சொல்லியிருக்காரு, தைரியமாக சொல்லி மனிதன் தானா பாட்டு ஒளி விளக்குல இருந்து வரும். அதே மாதிரி இன்னொரு பாட்டு வந்து லக்ஷ்மி கல்யாணத்துல இருந்து வரும், யாரடா மனிதன் இங்கே. கிட்டத்தட்ட வந்து ஒரே கான்செப்ட். ஒரே கான்செப்ட்ல பாருங்க டிஃப்ரெண்ட் இது இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, எம்ஜிஆருடைய மூவ்மெண்ட், எம்ஜிஆரோட வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ஏன்னா அவர் வந்து அட்வைஸ் பண்றாரு, ஸ்டேட்மெண்ட் அதுக்கு தகுந்த மாதிரியான பாடல்கள் அவர் பதிவு பண்ணியிருப்பார். பட் நடிகர் திலகத்துக்கு வரும்போது அவர் நடிப்புக்கு ஸ்கோப் கொடுக்குது. அவர் நடைக்கு வந்து அவர் நோன் ஃபார் இஸ் வாக், அவர் நடக்கிற ஸ்டைல் வந்து ஃபேமஸ். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான இசை தான் அவர் கொடுத்துருப்பாரு. நீங்க எந்த படமான எடுங்க, கிளீனா கேட்டகரைஸ் பண்ணிடலாம். இது வந்து சிவாஜியுடைய படம், நீங்க இது வந்து எம்ஜிஆர் படம் பாட்டு அப்படின்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து கொடுத்துருப்பாரு. பட் நான் வந்து ஐ வாண்ட் டு ரியலி லிசன் டு அதர்ஸ். ஏன்னா வந்து அதர்ஸ் வந்து எப்படி பேசுறாங்க அப்படின்னு பார்க்கணும். அதனால நான் இப்போதைக்கு வைக்கிறேன். டைம் கிடைச்சா மறுபடியும் நான் கண்டினியூ பண்றேன். மிக்க நன்றி. ரொம்ப நன்றி விஜயன் ஐயா. நீங்க வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க. அவர் வந்து அவரோட பாடல்கள் வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில ரெஃபரன்ஸா எடுத்திருக்காங்க. இது வந்து நம்மளோட நேயர்களுக்கு வந்து ஒரு நிஜமாவே ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு இன்ட்ரோ. ஏன்னா இப்ப நிறைய மியூசிஷியன்ஸ் வந்திருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. பட் இந்த மாதிரி ஒரு அந்த காலகட்டத்திலேயே ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்து ஹார்வர்ட்ல ரெஃபரன்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா நமக்கு அது ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம். அடுத்து நீங்க சொல்லியிருக்கீங்க, இது வந்து நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு சிவாஜிக்கு எம்ஜிஆருக்கு வந்து இசையமைக்கும் போது அது வந்து டோட்டலி ஒரு டிஃப்ரெண்ட் ஜானரா இருக்கும். இப்போ ரஜினி கமல் ரஜினி கமல் மாதிரி ஒரு எம்ஜிஆர்னா ஃபுல் ஆல் ஆக்ஷன் அண்ட் சிவாஜினா ஆல் ஃபுல் நடிப்பு. அவருக்கு வந்து ஒரு டீவியேட்டட் இது கொடுப்பாரு. அது ரொம்ப நல்லா சொல்லியிருந்தீங்க. பிளஸ் அந்த மாதிரி சீன் வைஸ் ஒரு சீன் வைஸ் அவரோட கம்போசிங் வந்து டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு ரொம்ப அழகா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிருக்கீங்க. ரொம்ப நன்றி ஐயா. நம்ம அடுத்து ஒரே நிமிஷம், நீங்க ரஜினி பத்தி சொன்னதால, ரஜினிக்கு அந்த மியூசிக் ஆரம்பிச்சதே மெல்லிசை மன்னர் தான், பில்லால இருந்து. ஆமா ஆமா, நீங்க பாருங்க, பில்லாக்கு அப்புறம் சிவப்பு சூரியன் அந்த பாட்டுலாம் பாருங்க. நீங்க மை நேம் இஸ் பில்லாவா இருக்கட்டும், அண்ட் தென் இது மிஸ்டர் மிராண்டா, நேரில் வராண்டாவா இருக்கட்டும், நாம் பொல்லாதவனா இருக்கட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதுதான் வந்து ரஜினியுடைய பிராண்ட் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் ஒருவன் முதலாளியில இருந்து எல்லாம் அதுக்கு அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட். நீங்க எந்த இதுவான எடுங்க, நீங்க அதுக்கு முதல் பிள்ளையார் சொல்லி அவர் தான் போட்டிருப்பாரு. ஒரு ஹீரோ இன்ட்ரோடக்ஷன், அந்த மாதிரி ஒரு மாசான ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னா வந்து கண்டிப்பா எம்எஸ்வி ஐயாவை தான் நம்ம சொல்ல முடியும். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ட்ரெண்ட் எல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் இந்த ட்ரெண்ட் எல்லாம் அவர் தான் ட்ரெண்ட் செட்டர் அப்படின்னாலே நம்ம சொல்லலாம். இங்க வந்து அடுத்து வந்து நம்ம அழைக்க போறது